மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் சர்ப்ரைஸ் ஃபோட்டோ கேக் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நம்ம பேக்கரியில் வாங்குகிற கேக்லேயும் செய்யலாம், நாமளே வீட்டில் கேக் செய்து அதுலேயும் நாம் செய்யலாம். இப்போ நாம் இந்த வீடியோவில் வீட் ஆப்பிள் ஜேக்ரி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1.5 கப்பு கோதுமை மாவோட 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் குக்கிங் சோடா 1/2 ஸ்பூனும் எடுத்து மிக்ஸ் செஞ்சு நல்லா சலித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வெட் ஐட்டமெல்லாம் எடுத்துக்கோங்க. இதுக்கு ப்ரௌன் சுகர் 1/2 கப்பு, வெல்லம் பொடித்த வெல்லம் 1/4 கப்பு, உருக்குன நெய் 3/4 கப்பு, வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், புளிப்பில்லாத இருக்கிற தயிர் 1/4 கப்பு, பால் அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 2 ஆப்பிள் தோல் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் ப்யூரியாக எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஹாஃப் மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு நீங்கள் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ப்யூரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்யூரியை நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கலந்துக்கணும். அப்புறம் இந்த கோதுமை பவுடர் சலித்து வச்சுக்கிற கோதுமை பவுடரையும் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பதம் நம்ம ஊற்றும்போது கரெக்டாக போகிற மாதிரி இருக்கணும். இல்லை கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தளர்வாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எந்த பவுலில் கேக் செய்கிறோமோ அந்த பவுலை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஃபுல்லாக சைடில் பேஸில் எல்லாம் தடவிட்டு கோதுமை மாவு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கேக்கு மிக்சரை இதில் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றினப்புறம் லேசாக அந்த கேக் பவுலை தட்டி விட்டுக்கோங்க, அப்போ ஈவன் ஆயிரும். இதுக்கு நடுவில் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நல்ல அடி கனமான வாணலி கடாய் வச்சுட்டு 1 கப்பு போல் டாட்டா உப்பு சால்ட் உப்பு போட்டுட்டு அதை ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேக் பவுலில் வச்சுருங்க. மூடி போட்டு மூடிட்டு ஒரு 25 to 30 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. இந்த ஓரமெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்புறம் நம்ம நைஃபை விட்டு பார்த்தோம்னா குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைங்க. இப்போ அதை கேக் பவுலில் இறக்கி வச்சுருங்க. இப்போ ஒரு நைஃப் வச்சு சைட்லெல்லாம் அப்படியே எடுத்துட்டு அது ஒரு பிளேட்டில் தலைகீழாக வச்சிங்கன்னா அழகான கேக் ரெடி ஆகிருக்கும். வீட் ஆப்பிள் கேக் ரெடி. இப்போ க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் அன்சால்டட் பட்டர் அதை எடுத்துக்கோங்க, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட 1/2 கப்பு ஐசிங் சுகர் அதையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு க்ரீம் ரெடி ஆயிரும். அந்த ஃபோட்டோ ரோல் வைக்கிறதுக்கோசரம் கேக்கு ஹைட்டாக இருக்கணுங்கிறதுனால நான் இன்னொரு கேக் லேயரும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அதை க்ரீம் தடவிட்டு அது மேலே இன்னொரு லேயர் வச்சுட்டு ரெடி பண்ணேன். இப்போ வேணுங்கிற ஃபுட் கலர்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் எல்லோ அண்டு க்ரீன் கலர் 2 க்ரீமும் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு லேயர் ஆஃப் கேக் வச்சுட்டு அது மேலே எல்லோ கலர் க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆஃப் கேக் செஞ்ச கேக்கை அப்படியே வச்சுட்டேன். இப்போ நம்ம ஃபோட்டோ ரோல்ஸ் ரெடி பண்ணலாம். நமக்கு எந்த சைஸ் ஃபோட்டோ இருக்கோ அதை விட 1 இன்ச்சு நீளம் அகலம் அதிகமாக இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட அந்த ஃபோட்டோ சைஸுக்கு தகுந்த மாதிரி ஆல்ரெடி கவர்ஸ் இருந்ததுன்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இல்லாதனால நான் பெரிய பிளாஸ்டிக் கவர் எடுத்து இந்த மாதிரி பண்ணேன். இப்போ B7000 க்ளூ இல்லைன்னா ஃபெவிபாண்டு இதை 3
பக்கம் மட்டும் க்ளூ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒட்டிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டுட்டு அந்த மேலேயும் க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸும் உங்களுக்கு எவ்வளோ ஃபோட்டோஸ் வேண்டுமோ அவ்வளோ ஃபோட்டோஸ் எல்லாமே கவரில் போட்டு போட்டு ஒட்டி வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோஸ் கவரை செல்லோ டேப் வச்சு சைடில் சென்டரில் 2 பக்கம் எல்லாம் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸையும் செல்லோ டேப் வச்சு ஜாயின் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு நீளமான சரம் மாதிரி வரும் அது. இப்போ நம்ம அந்த ஃபோட்டோ சைஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸு வீட்டிலேருந்து எடுத்துக்கோங்க. நம்ம அந்த பேஸ்ட்டெல்லாம் வரும் பார்த்திங்களா, அந்த பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதை வந்து பேப்பரால் கவர் பண்ணி செல்லோ டேப் இட்டு ஒட்ட வச்சுருங்க. இப்போ அந்த பாக்ஸ் சைஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸ் நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அந்த ஸ்ட்ரா வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ரோல் பாக்ஸ் ரெடி பண்ணும்போது ஃபெவிகாலோ ஃபெவிபாண்டோ யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதை நம்ம கேக்குக்குள்ளே வைப்போம். அதனால் செல்லோ டேப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து அந்த பாக்ஸில் சென்டரில் அந்த ஃபோட்டோ அகலத்துக்கு சின்னதாக கட் பண்ணி ஒரு ஹோல் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தான் அது வழியாக தான் அந்த பேப்பர் ரோல் இழுக்கணும். இப்போ உள்ளே வச்சு பாருங்கள். இப்போ ஃபோட்டோவை புல் பண்ணால் அழகாக மேலே வரும் பாருங்கள். அது முடிச்சப்புறம் அந்த பாக்ஸோட மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கால் ஹாப்பி பர்த்டேன்னு எதனா எழுதி வச்சு ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த கேக் பாக்ஸை கேக் மேலே வச்சுட்டு நைஃப் வச்சு அதே அளவுக்கு உள்ள கேக் பீஸை வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லோ க்ரீமை ஃபுல்லாக கேக் மேலே ஃபுல்லாக தடவிட்டு நீங்கள் லைக் பண்ணுற டிசைனை மேலே எல்லாம் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ரோல் பாக்ஸை உள்ளே வச்சுட்டு அது மேலேயும் நீங்கள் கேக்கெல்லாம் வச்சு க்ரீம் வச்சு டிசைன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பேக்கரியில் வாங்கின கேக்காக இருந்ததுன்னா இப்போ அந்த பாக்ஸ் மேலே சாக்லேட் ஸ்ட்ரிப்ஸு கிட்கேட் சாக்லேட் இதெல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுட்டு அதை அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி வச்சிடலாம். நம்ம வீட்டில் செய்கிற இதாக இருந்ததுன்னா கேக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி க்ரீம் வச்சு ஃபில் பண்ணிடலாம். இப்போ சைடுக்கெல்லாம் சும்மா டெக்கரேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கேக்குக்குள்ளே ஃபோட்டோஸ் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. நம்ம பர்த்டேயோ இல்லை அனிவர்சரி டேயோ எதுக்குமே இந்த ஃபோட்டோஸ் உள்ளே வச்சு அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. நீங்களும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், புல் பண்ணி இழுத்தா எவ்வளோ நல்லா அழகாக வருது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.